சிறப்பான சம்பவம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஹைகோர்ட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழாக்கம் பண்ணி படிக்கிறான்னா, இவன் எவ்வளவு பெரிய கேனையனா இருப்பான், எவ்வளவு பெரிய கோமாளியா இருப்பான். நீங்களே யோசிங்க. இந்த கேனையன் பேச்ச கேட்டுட்டு தான் நீங்க இத்தனை நாள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதே மாரி சில மாதங்களுக்கு முன்னாடி கார்த்திக் பிள்ளை அப்படிங்கிற ஒரு கேனையன். அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, கோர்ட்டினுடைய ஆர்டர எந்த ஒரு சட்ட நுணுக்கமும், சட்டமுடைய கோர்ட்டுடைய டீடெயில்ஸ் எல்லாம் வந்து சரிவர தெரியாம ஆர்டர அப்படியே எடுத்து தமிழாக்கம் பண்ணி அவரு சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த கேஸ வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து விசாரணை அதிகாரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவங்கள வந்து நாங்க செக்யூர் பண்ணிடுவோம். அதாவது யாருன்னா, சத்யானந்தன் மற்றும் விஜயராகவன நாங்க என்ன பண்ணிடுவோம்? செக்யூர் பண்ணிடுவோம் அப்படின்னா, சட்ட ரீதியான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க தப்பிச்சு ஓட முடியாத அளவுக்கு நாங்க அவங்க என்ன பண்ணிடுவோம்? கைது பண்ணி கொண்டு போய் ஜெயில்ல வச்சிருவோம். அவங்க தப்பிச்சு ஓட முடியாதா? அதுதான்